ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு கவி வீட்டு சமையலில் வந்துட்டு பூஜை ரூம் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பூஜை ரூமில் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்காங்க, ஸோ எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க பூஜை ரூம் ஹால் வந்து தனியாக வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்ற வியூவர்ஸ்க்காகவும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அம்மா வந்துட்டு பயங்கரமான கடவுள் ஃப்ரீக். அம்மா வந்துட்டு எல்லா சாமியும் வந்து கும்பிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஊருக்கு கோவிலுக்கு போகிறாங்களோ அங்கெங்கேருந்துலாம் ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அம்மா வந்து வீடு கட்டும் போதே எனக்கு தனியாக வந்துட்டு எனக்கு ரூம் வேணும், சாமி இருக்குன்னு தனியாக ரூம் வேணும், செல்ஃப்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்னர்லேருந்து வரேன். அம்மா வந்துட்டு 4 வந்து விளக்கு ஏற்றிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 4 விளக்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு வந்துட்டு குபேரர்கிட்ட ஏற்றிருக்காங்க. ஸோ குபேரருக்காக ஏற்றுற விளக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த தட்டில் இது வந்து நிறைய காசு பணம்லாம் வந்து தடை இல்லாமல் வந்துட்டு வீட்டில் வந்து தங்குன்றதுக்கு இந்த விளக்கு ஏற்றுவாங்களாமா. அடுத்து இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்க லட்சுமி விளக்கு தான் இது. இது வந்து வெள்ளியில் ஒரு விளக்கு. இது வந்து உப்பில் வந்துட்டு ஒரு விளக்கு. இது எதுக்குன்னு அம்மாட்ட கேட்டதுக்கு, இது வந்து தானிய குறை இல்லாம வீட்டுல வந்துட்டு தானியங்கள் வந்துட்டு குறை இல்லாம ரொட்டீனா இருக்கிறதுக்காக இதுல வந்துட்டு விளக்கேத்துவாங்களாம். ஸோ இந்த 4 வந்துட்டு விளக்கேத்துறது. அம்மா வந்து எப்பயும் நெய் விளக்குல வந்து தீபார்த்தனை காட்டுவாங்க. அது வந்துட்டு நார்மலான எண்ணெய் விளக்கோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வலம்புரி சங்கு. இது வந்து அப்பா வந்து அந்தமான் போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க, ஒரிஜினல் வலம்புரி சங்குன்னு. இது வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு இங்கே பக்கத்தில் வந்துட்டு மாமி வீட்டில் சொன்னாங்களாம். ஸோ அம்மா வந்து ஒரு பட்டு துணி மாதிரி துணியில் வச்சு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்துட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நானும் ஹரியும் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு கிருஷ்ணருக்கு, அந்த கிருஷ்ணர் கையில் வந்துட்டு வெண்ணெய் வச்சுருப்பாங்களே அந்த சாமி. இது வந்து தட்டில் வந்துட்டு அதாவது காயின் வச்சிருக்காங்க. இதுவும் சம் விசேஷம்னு சொன்னாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு இது வந்துட்டு அன்னலட்சுமி. இதுக்கு அடியில் அரிசி இருக்கு. ஆக்சுவலாக அரிசி மேலே காயின் வச்சு அதில் வச்சிருக்காங்க. இது ரெண்டும் வந்து மரக்கா ஒன்று, இன்னொன்று படி ஒன்று. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே 2 அன்னலட்சுமி இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு சாப்பாடு சம்பந்தமாக எந்த குறைகளும் வீட்டுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இதில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு பாக்ஸு, இது வந்துட்டு இதெல்லாம் அம்மாவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் அந்த அளவுக்கு வந்து பக்தி கிடையாது, ரொம்ப வந்து பக்திமான் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் நம்பவும் மாட்டேன் நான் நிறைய விஷயத்த. பட் அம்மா அப்படி கிடையாது. அம்மா வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அம்மா வந்து இந்த குண்டுமணின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இது ஒரு மரத்தோட விதை இது. ஸோ இந்த குண்டுமணி, சோம்பு, பயிறு, பச்சை கற்பூரம், கிராம்பு, இன்னும் என்ன போட்டிருக்காங்க, ஏலக்காய், ஆமாம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல வைப்பை வந்து உண்டு பண்ணும். ஒரு சாமி ரூம்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கான ஆன்சரு இது வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு கோவிலில் கொடுத்த பழம்னு நினைக்கிறேன். அது அம்மா வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி பழம் வச்சு இது மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. நார்மல் டேஸில் வந்துட்டு அம்மா வந்துட்டு இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்துட்டு ஒரு 4 நாள் எடுத்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருப்பாங்க நார்மல் டேஸில். அது மாதிரி விளக்குக்கு போடுற நெய்ன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கிது இல்லையா, அந்த நெய் வந்துட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பியூர் என்னமோ சொன்னாங்க. ஸோ இந்த நெய் வச்சு தான் தீபார்த்தனை காட்டுவாங்க. இது வந்துட்டு கல்கண்டுன்றது அந்த திராட்சை வைப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து கல்கண்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அம்மா மெயின்டைன் பண்ணுறது. இதில் இந்த படிக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த 2 இது வந்து திருச்செந்தூர் ட்ரிப்பில் நான் காட்டியிருப்பேன். கோமதி சக்கரம்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக அது வந்துட்டு எதுக்குன்னா பணம் வந்துட்டு பணம் காசு வந்து தடையில்லாமல் வந்து கிடைக்கும்ன்றதுக்கு வந்து அது வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் விற்றாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அம்மா. மற்றபடி வந்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக சாய்பாபா செக்டர்ஸ், சாய்பாபாஸ் ஃபுல்லாக இருப்பாங்க பேக்ரவுண்டில். இது திருச்செந்தூர் முருகன். இது வந்துட்டு கமலாபுரம், அது மேலனக்குடி இருக்குல்ல, அங்கே உள்ள சாமி. இவங்க பெருமாள் 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 பெருமாள். இது குபேரன். இது வந்து லாஃபிங் புத்தா சொல்லுவாங்க, குபேரன்னு சொல்லுவாங்க. இது வந்து சமயபுரம். இங்கே மேலே இருக்கிறது சமயபுரம், இவங்களும் சமயபுரம். இது குபேரன் சிலை. மேலே உள்ளது சமயபுரம். இது வந்து ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து இருக்கு. அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை போட்டு இதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிள்ளையார்பட்டி போனப்ப அந்த சிலை வாங்கினாங்களாம். இது வந்து என் ஆஃபீஸில் இருந்த ஃபோட்டோ. ஸோ அதை வந்து இங்கேருந்து வச்சாச்சு, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்துட்டு நம்ம அம்மாவோட சாமி ரூமு. நான் ஆக்சுவலாக அம்மாவை தான் பேச சொன்னேன். அம்மா நீ வந்துட்டு பேசுங்க, நான் சொல்றதை விட நீ சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு சொன்னேன். அம்மா வந்துட்டு இல்லை நீனே சொல்லிடு, எனக்கு வந்து இவ்வளோ டக்குன்னு ஃப்ளூவெண்ட்டாக வராது பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரீன், அதாவது அந்த வேப்பலை வந்துட்டு சொம்புல வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை அம்மா தண்ணி மாத்துவாங்க இந்த சொம்புல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திட்டு இந்த சொம்பை விளக்கிட்டு தண்ணி பிடிச்சி அதுல ஒரு கொத்து வேப்பிலைய வைப்பாங்க. அம்மா வந்துட்டு ரொம்ப நம்புறாங்க, இது வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பவரான விஷயம் அப்படின்னுட்டு. வெளியில வந்துட்டு அம்மா எங்க நாங்க போனாலும் இதுல இருந்து ஒரு இலைய வந்து எங்கள்கிட்ட கையில கொடுப்பாங்க. அவங்க வெளில போனாலும் சரி, அப்பா வெளில போனாலும் சரி, இதுல இருந்து ஒரு இலை பிச்சு கையில கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு காட்னஸ் மாதிரி நம்ம கூடயே வர மாதிரி ஒரு நல்ல வைப் அப்படின்றதுனால இது வச்சோம்னா வீட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வராது, நல்லதான் நடக்கும், எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும்ன்றது அம்மாவோட பிலீஃப்ஸு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பஞ்சபாத்திரம். இது எல்லா வீட்லையும் இருக்கும் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. மணி வந்து இப்போ இங்கே வாங்கி வச்சது இந்த மணி. இந்த 2 சிலை வந்து எப்போ வாங்கினாங்கன்னு தெரில, நானே இன்னைக்கு தான் நோட் பண்ணுறேன் இது 2த்தையும். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா சாமியும் இருக்கும். கீழேயும் கொஞ்சம் சாமி இருக்குது. கீழே வந்துட்டு இங்கே வைக்க முடியாத சாமிலாம் கொஞ்சம் கீழே கடையில் இருந்த ஒரு ஃபோட்டோ. அப்புறம் இது வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு அந்த தள்ளுவண்டியில் வந்து சாய்பாபா, பக்கத்தில் இருந்த லாஃபிங் புத்தா. இது இந்த விளக்கு வந்து தாத்தாக்கு ஏற்றுற விளக்கு, தாத்தாக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு தாத்தாக்கு ஏற்றுற விளக்கு இது. அது வந்துட்டு அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மலைக்கு மாலை போட்டு போயிருந்த போது அங்கே ஐயப்பன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது அந்த பெரிய விளக்கு. அந்த விளக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா மெயின்டைன் பண்ணுறது இது வந்து அம்மாவோட பூஜை புக்ஸ் ஃபுல்லாகவே, அம்மா பாடுற புக்ஸ், அம்மா அந்த சாமிக்கு வந்துட்டு ப்ரைட் பண்ணுற எல்லாமே இதில் இருக்கும். இது வந்துட்டு தீப்பெட்டிக்காக ஒரு பாக்ஸு. இது வந்துட்டு சாம்பிராணி. ஆக்சுவலாக இந்த சாம்பிராணி வந்துட்டு இன்ஸ்டன்ட் சாம்பிராணின்னு தான் சொல்லுவாங்க, இதில் கூட உடனடி சாம்பிராணி. ஆனால் நம்ம எல்லாம் ஏன் இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்கிறோன்னே எனக்கு உண்மையாக தெரியல. இதில் வந்துட்டு தீப்பெட்டி, நீங்கள் தீப்பெட்டி வந்து இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும் போது இந்த தீப்பெட்டி வந்து டக்குன்னு சில நேரம் பத்தாது. வெளியில் வச்சோன்னா ஏதாவது இந்த கூலிங் டயத்தில் அந்த வெளியில் வந்து அந்த தீப்பொடி இப்படி பண்ணுவோம்ல, அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து சீக்கிரமாக வெட்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு கொளுத்தவே வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு கட்டி பாக்ஸை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நமத்து போகாமல் இருக்கும் தீப்பெட்டி. ஸோ இது வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா அம்மாவோட பூஜாமோட பேலன்ஸ் எல்லாமே, அதாவது குங்குமம், 90, திருச்சிரணும், இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த 90லாம் இருக்கும்ல, யாராவது கொடுப்பாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சிருப்போம், அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட்ல கொட்டி கண்டெய்னராக வச்சிருக்கேன். இது சந்தனம், ஜவ்வாது, அப்புறம் வந்து புனுகுன்னு சொல்லுவாங்க, இது வந்து புனுகு, இது வந்துட்டு மறிக்கொழுந்தா சம்திங். ஸோ இது ஒன்று எல்லாமே வாசனைக்கு உள்ளது. இது எதுக்குன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அம்மா வந்து இதெல்லாம் தண்ணியில் போட்டு கலந்து ரூமில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ சாமி ரூம்குள்ளே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு டிவைனான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அதுக்காக அம்மா வந்துட்டு இது பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. நான் இதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு இப்போ அம்மாவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ பொங்கலுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் வீடு க்ளீன் பண்ணும்போது அம்மாவுக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ இது அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே காட்ட மறந்துட்டேன். இந்த தகடு வந்து நான் 7th படிக்கும் போதுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கு. இது வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டா யாருன்னு தெரியல, ஒரு ஐயர் வந்துட்டு கொடுத்து நீங்க டெய்லி வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகடு கொடுத்தாங்க. ஆமா, டெய்லி இதுக்கு அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு பூ வைப்பாங்க, டெய்லி அது பண்ணணும். இன்கேஸ் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம்னா ஓகே, உங்களை எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு கூட பண்ணிடலாம், பட் ரெகுலரா அதுக்கு வந்து நீங்க வந்துட்டு இது போல அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் பண்றதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் பன்னீர், இந்த பன்னீரால வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும். பிளஸ் வந்துட்டு சந்தனம் குங்குமம் போட்டு அந்த தகடு நல்லா தேய்ச்சி அதை வந்து வச்சு சாமி கும்பிடணும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சாமி ரூம்ல வந்து என்னென்ன இருக்கு, அம்மா என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க, எல்லாமே நான் சொல்லிட்டேன் நானு. ஸோ இதுதான் சாமி ரூமு. அம்மா வந்து சாமி ரூம்ல இன்னொன்னும் இந்த மாதிரி லைட் போட்டு வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கும் நைட்ல வந்துட்டு. இப்போ லைட் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அம்மா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி ரூமில் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு இந்த லைட்டை போட்டு விட்டுட்டு அம்மா வந்துடுவாங்க. ஸோ ஒரு 1/2 hour 1 hour வந்து இதே போல் இருக்கும். எவ்வளோ டிவைனாக இருக்கும் பாருங்க, ஒரு நல்ல வைப் கிடைக்கும் இந்த மாதிரி லைட் வந்துட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் எனக்கு உண்மையாகவே. இந்த சரௌண்டிங், இந்த லைட்டு, இந்த மாதிரி ஒரு வைப்போடு இருக்கும் போது ஒரு நல்ல தாட்ஸ் வரும். நல்லா சாமி கும்பிடலாம், நல்ல ஒரு வைப் கிடைக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆக்சுவலாக அம்மாவை தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க சொன்னேன். நான் எடுக்கிறேம்மா, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இது மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக வராது, நீனே சொல்லிடுன்னு. அம்மா வந்து இதுக்கு முன்னாடி லெசன் எடுத்தாங்க. இது எதுக்குன்னு எல்லாத்துக்கும் லெசன் எடுத்தாங்க அம்மா. ஸோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வந்து தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். மேபி அவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து ஆத்மார்த்தமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்னோட வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சாமி ரூம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன வைக்கணும்னு தெரியல உங்களுக்கு சாமி ரூம்லனா, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது போல் இன்னொரு வீடியோ இல்லை ரெசிபி இல்லைன்னா ஒரு நல்ல விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.